தமிழகத்தின் அரசியல் களத்தில் ஆதிக்கம் நிறைந்த பெண்களாக விளங்குபவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பெண்தான் விஜயதாரணி. இவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையின் கொள்ளு பேத்தி ஆவார். இவருடைய தாய் தந்தையர் மருத்துவர்களாக பணிபுரிந்தாலும் அரசியலிலும் முழு ஈடுபாடு காட்டி வந்தனர். இவருடைய தாய் 1980 காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி தலைவியாக இருந்தார். விஜயதாரணியின் சித்தப்பாவான செல்லப்பா மிகவும் பிரபலமான சமூக போராளி ஆவார். சிறுவயது முதலாகவே அரசியல் ஈடுபாடு கொண்டிருந்த விஜயதாரணி சட்டக்கல்லூரியில் படிக்கும் போது காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். 23 வயதில் அவர் அடைய ஆசைப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவி பல வருட போராட்டத்திற்கு பின்பு கிடைத்தது. கம்யூனிசத்தின் ஆட்சிப்பிடமாக இருந்து வந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அபார வெற்றி பெற்றார். அடுத்தடுத்து 3 முறையும் அத்தொகுதியில் அவரே வெற்றி பெற்றார். அடுத்த கட்டத்தை அடைய முயற்சி எடுத்த விஜயதாரணிக்கு காங்கிரஸ் கட்சி தடையிட்டது. தமிழக மகளிர் காங்கிரஸ் தலைவராகவும் காங்கிரஸ் தரப்பு கொறடாவாகவும் பதவி வகித்த போதும் அவர் ஆசைப்பட்ட எம்பி பதவி நிராகரிக்கப்பட்டது. சோனியா காந்தி, ராகுல் காந்தி என்று அக்கட்சியின் பெரும் புள்ளிகளுடன் இவருக்கு நல்ல நட்புறவு இருந்தாலும் தமிழகத்தில் அவரது வளர்ச்சிக்கு EVKS இளங்கோவன் உள்ளிட்ட பலர் முட்டுக்கட்டையாக மாறினர். எம்பி பதவி கிடைக்காமல் போனதால் மனம் வெதும்பிய விஜயதாரணி தற்போது பாஜக கட்சியுடன் கைகோர்த்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், காங்கிரஸ் கட்சியில் பெண்களை தூசி போல நடத்துவதாகவும், நான் ஒன்றும் பியூஸ் போன பல்பு அல்ல என்றும், நான் பிரகாசமாக எரியும் LED பல்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். முழு நேரம் அரசியலில் ஈடுபட்டாலும் தனது வழக்கறிஞர் பணியையும் செய்து வந்த அவருக்கு அரசியல் களத்தைப் போலவே நீதிமன்ற களமும் வெற்றி திலகமிட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. தனது தொகுதி மக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்த விஜயதாரணியிடம் பக்கத்து தொகுதி மக்கள் கூட வந்து உதவி கேட்பார்களாம். கனிந்த இதயமும் அறிவு உதயமும் கொண்ட அவரின் எதிர்கால வாழ்விற்கு பாரதிய ஜனதா கட்சி ஏணியாகுமா அல்லது பள்ளத்தாக்காகுமா என்பதை காலக்கடுதாசியே சொல்லும்.